أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي محكم تنزيل: إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நம் உயிரினும் மேலான, நம் உடைமைகளிலும் மேலான, நம் கண்ணினும் இனிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், லால்பேட்டை மாநகரில் வாழ்ந்து மறைந்த மாமேதைகளான இறைநேச செல்வர்கள் மற்றும் இந்த மாண்புமிகு மாநபியின் வரலாற்றினை செவியேற்றுக் கொண்டிருக்கும் தாய்மார்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் நிம்மதி என்றும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த கடுமையான பணியிலிருந்தும் அதனால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் பாதுகாப்பை தருவானாக. நாம் செய்யக்கூடிய தொழில் துறைகளில் அதிகமான லாபங்களை அல்லாஹு தஆலா அருள்வானாக. நமது விவசாய நிலங்களில் அதிகமான மகசூல்களை அளவில்லாமல் அருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த யுத்தங்களை பற்றி, அந்த யுத்தங்களில் இருந்த சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை பற்றி நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நாம் நேற்றே சொல்லியிருக்கிறோம், நபிகளாருடைய இறுதி காலங்கள், நபிகளாருடைய இறுதி 8 வருடங்கள் மொத்தமும் யுத்த களத்தில் கடந்திருக்கின்றன என்பதை நாம் நேற்றே சொன்னோம். அதனால் நேற்றும் போர்க்களம் இன்றும் போர்க்களமா என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்களின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு புத்துணர்ச்சியையும் எதிரிகளுக்கு இஸ்லாமிய அழைப்பையும் பல்வேறு வழிகளில் விடுத்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், உஹது போர்க்களத்திற்கு பிறகு பெருமானார் எங்கெல்லாம் படையெடுத்தார்களோ, பெருமானாரை எங்கெல்லாம் படையெடுக்க சொல்லி அந்தந்த வகுப்பினர்கள்
நிர்பந்தப்படுத்தினார்களோ அதற்கேற்ப பெருமானாருடைய போர்க்களங்கள் எல்லாமே வெற்றியில் போய் முடிந்தது. சாதாரணமான ஒரு மனிதர் பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறாரே, இவர் சொல்கின்ற அந்த இஸ்லாமிய அழைப்பும் கூட உண்மையாக தான் இருக்கும் என்று எல்லோரும் நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பிரச்சார பணிகள் தொடர்ந்து நடந்து வந்த வேளையில் ஏறத்தாழ ஒரு 5000 முஸ்லிம்கள் மதீனாவில் இருப்பார்கள். அதில் ஒரு 2000-3000 ஆண்கள் இருப்பார்கள். இப்படி ஒரு 5-6000 முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு மதீனா என்கிற ஒரு சிறிய பட்டணத்திற்குள் இருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய மதீனா நகரை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் பெரும் நாடுகள் மிஸ்ரு, பாரசீகம், ரோம், பஹ்ரைன், சிரியா, ஓமன் போன்ற பெரும் பெரும் நாடுகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம்? நாங்கள் இங்கு மதீனாவில் இருந்து கொண்டு இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே முஸ்லீம் ஆகுங்கள், நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். இஸ்லாத்தை நீங்கள் மறுத்தால் நீங்கள் அழிவதோடு உங்களுடைய சமுதாய மக்களும் சின்ன பின்னமாகி விடுவார்கள். எங்களுடைய கொள்கைக்கு நீங்கள் உட்படுங்கள், நிம்மதியாக வாழ்வீர்கள். நாங்கள் உங்களிடத்தில் போர் செய்வதற்கோ அல்லது வாளின் மூலமாகவோ இஸ்லாத்தை பரத்த வரவில்லை. நீங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 நாட்டு அரசர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசர்கள் அனைவருக்குமே தெரியும், முகமது நபியை பற்றி தெரியும், அவருடைய வளர்ச்சியை பற்றி தெரியும். அதனால் அந்த கடிதங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹபஷா மன்னர் நஜ்ஜாசி அரசருக்கு உமையா லம்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து சென்று கடிதத்தை கொடுத்தார்கள். மிஸ்ரு மன்னன் முகௌகிஸ் என்பவருக்கு ஹாசிப் இப்னு அபி பல்தா என்பவர் கடிதம் கொடுத்தார். பாரசீக மன்னன் கிஸ்ராவிற்கு அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து சென்று கடிதத்தை கொடுத்தார்கள். ரோம் மன்னர் ஹெர்குலஸ் அவர்களுக்கு திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களும், பஹ்ரைன் மன்னர் அல் முன்திர் இப்னு சாதி என்பவருக்கு அலா பின் ஹல்லரமி ரலியல்லாஹு தஆலா அவர்களும், யமாமா நாட்டு மன்னர் ஹவுதா இப்னு அலி என்பவருக்கு சலீத் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், சிரியா நாட்டு மன்னர் ஹாரிஸ் பின் அபு சமீர் அவர்களுக்கு ஷிஜா பின் வஹப் என்பவரும், ஓமன் நாட்டு மன்னர் ஜாஃபர் என்பவருக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கடிதங்களை கொண்டு சென்று கொடுத்ததாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இந்த 8 நாட்டு மன்னர்களில் 4 பேர் பாட்ல முஸ்லீமானாங்க, 4 பேர் அதில் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்க மறுத்த 4 மன்னர்களும் ஒரு 4 வருடத்திற்குள் அழிந்து போனார்கள். அந்த சாம்ராஜ்யமே அழிந்து போய்விட்டது. வேறு வேறு அரசர்கள் அந்த நாட்டை ஆள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பெருமானாருடைய கைப்பட்ட அந்த கடிதங்களை, அந்த கடிதங்கள் தாங்கிய கருத்துக்களை ஏற்க மறுத்த இறை மறுப்பாளர்கள் 4-5 ஆண்டுகளில் பூமிக்கு மேல் இல்லை. எல்லோரும் இறந்து போனார்கள். அப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்த முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு
பெரிய நாடுகளோடு இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள். அவர்கள் சிலர் முஸ்லிமானார்கள், சிலர் எதிர்த்தார்கள். அதுல மிஸ்ரு மன்னன் முகௌகிஸ் என்பவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதத்தை கொடுத்து அனுப்புனாங்க. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த மன்னர் முகௌகிஸ் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ரொம்ப மரியாதையா வரவேற்று தன்னுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்திலே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு, உங்களுடைய முகமதுனா யாரு, உங்களுடைய இறைவன் யாரு, உங்களுடைய இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் கேட்டு இஸ்லாத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்டார். நன்கு தெரிந்து கொண்ட பிறகு அவரும் முஸ்லீமானார். இஸ்லாத்து மேலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலையும் நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிட்டது. அவருக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்ட பிறகு இஸ்லாத்தில் இணைந்தார். 2-3 நாட்கள் அந்த தூதரை ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மிகவும் கண்ணியமாக நடத்தினார். ஒரு 4 நாட்களுக்கு பிறகு அந்த மன்னர் முகௌகிஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியத்துல் கிபித்தியா என்கிற பெண்ணையும் தீரின் என்கிற ஒரு அடிமை பெண்ணையும் 2 அடிமை பெண்களையும் 20க்கும் மேற்பட்ட உயர்தரமான ஆடைகளையும் துல்துல் என்கிற ஒரு கழுதையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து, இதெல்லாம் கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுங்கன்னு கொடுத்தாரு. அதே போல ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவுக்கும் நிறைய வெகுமதிகளை அள்ளி கொடுத்தாரு. இதையும் நீங்க வச்சீங்க, இதெல்லாம் கொண்டு போய் ரசூலுல்லாஹ்க்கு கொடுங்கன்னு கொடுத்தாரு. இந்த சஹாபி எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார். மாரியாவையும் சீரின் ஆகிய 2 அடிமை பெண்களையும் உரிமை விட்டு விட்டார். அதில் மாரியத்துல் கிபித்தியா என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணை மட்டும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த அம்மையாருக்கு இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 பிள்ளைகள். அது எல்லாமே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக மட்டுமே பிறந்தன. இறுதி காலத்தில் மாரியத்துல் கிபித்தியா என்கிற பெண்ணை மணந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு இப்ராஹிம் என்ற குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஒரு 2 வயது இருக்கும் பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த குழந்தை இறந்து போனதாக முஸ்லிம், புகாரி போன்ற கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சாதாரணமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு கடிதங்களை எழுதி இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 5 பனு முஸ்தலக் என்கிற ஒரு யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்தில் இந்த கூட்டத்தினுடைய தலைவர், அதாவது பனு முஸ்தலக் போரினுடைய பனு முஸ்தலக் சமுதாய மக்களுடைய தலைவர் ஹாரிஸ் என்பவர் இருந்தார். அவருடைய மகள் ஜுவைரியா. இந்த ஜுவைரியாவை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது முறையாக, அதாவது 4வது திருமணமாக செய்து கொண்டார்கள். ஏற்கனவே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பிறகு சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 3வதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 4வதாக இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த பனு முஸ்தலிக் போர்ல ஏறத்தாழ ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லா கைதிகளையும் எல்லாத்துக்கும் திருத்தி கொடுத்துட்டாங்க. அதுல ரசூலுல்லாஹ்வுக்குன்னு ஒதுங்கி வந்த கைதி தான் ஜுவைரியா. இந்த அம்மாவை ரசூலுல்லாஹ் விடுதலை செய்து திருமணம் செய்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து கொண்ட உடனே இந்த ஜுவைரியாவினுடைய குடும்பத்தார்கள், பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, சின்ன சொந்தக்காரங்க தான் எல்லாருமே, மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுடைய வீடுகளிலையும் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்த உடனேயே அங்கிருந்த எல்லா முஸ்லீம்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்களை நம்ம அடிமையா வச்சுக்கிறதா, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்களை உறவினர்களை நாம் அடிமையாக வைத்துக் கொள்வதா, வேண்டாம் என்று எல்லாருமே விடுதலை செய்து விட்டார்கள். 1000க்கும் மேற்பட்ட
1000க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாரும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த பள்ளி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்ததன் காரணமாக தான் எல்லாருமே அவர்களை விடுதலை செய்தார்கள். அதே போல அந்த பனு முஸ்தலக் போர்ல அந்த கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே நான் உரிமையுடன் சொல்லியிருக்கலாம். ஆனா அது சொல்றது தப்பு. ஏன்னா அந்த போர்ல கிடைத்த அந்த பொருள்களை அந்த போர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அது அவங்களுடைய உடைமைகளாக ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்ததின் காரணமாக எல்லோரும் சந்தோஷமாக விடுதலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாரை நம்ம போய் ரசூலுல்லாஹ்வுடைய மாமியாரை போய் ரசூலுல்லாஹ்வுடைய கொழுந்தியால போய் நம்ம அடிமையாக வைத்துக் கொண்டு இருப்பதா என்று எல்லோரும் விடுதலை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழும் பொழுதே பல்லாயிரக்கணக்கான அடிமைகளை விடுதலை செய்வதற்கு பல்வேறு தளங்களை அமைத்துக் கொடுத்தார்கள், சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போல ஹிஜ்ரி 8ல் ஹுனைன் என்கிற யுத்தம் நடந்தது. அது ஷவ்வால் பிறை 6ல் சனிக்கிழமை அன்னைக்கு நடந்துச்சு. எதிரிகள் 12,000 பேர் இருந்தார்கள். முஸ்லிம்கள் வெறும் 4,000 பேர். 4,000 பேர் இந்த 12,000 நபர்களை எதிர்த்து போட்டியிட்டார்கள், சண்டையிட்டார்கள். அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியாக இஸ்லாமியர்களுக்கு கிடைத்தது. அந்த வெற்றி எப்படியாப்பட்ட வெற்றினா 4,000 முஸ்லிம்கள் தான், எதிரிகள் 12,000 பேர். அந்த 12,000 பேர்ல 6,000க்கும் அதிகமானவரை கைகளாக இஸ்லாமியர்கள் பிடித்தார்கள். அதுல இறந்து போனவங்க ஒரு 14-15 பேர் தான் அந்த யுத்தத்திலேயே எதிரிகள்ல. ஆனா கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் 6,000 பேர். 6,000 பேரையும் கைதிகளாக பிடித்து கைகளை பிணைத்து அவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதிகளில் ஒருவராக ஹலீமத்து சாதியாவினுடைய மகள் ஷீமா என்கிற பெண்மணியும் இருக்கிறார். இந்த கைதிகளில் ஒருவராக ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல பால் கொடுத்தாங்க இல்லையா 2 வருடங்கள், அந்த ஹலீமாவினுடைய மகள் ஷீமா என்பவரும் கைதியாக கிடைக்கிறார். அப்ப அந்த ஷீமா என்ன செஞ்சாங்க, அந்த கைதிகளுக்கு மத்தியில பல கைதிகள் இருக்கிறாங்க, அந்த கைதிகள் மத்தியில் இவங்களும் கைதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், இந்த போரினுடைய தளபதியே எங்க அண்ணன் தான், இந்த போரினுடைய தளபதியே எங்க அண்ணன் தான் முகமது, எங்க அம்மாட்ட தான் பால் குடிச்சாரு, நானும் எங்க அண்ணனும் எப்பவுமே ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குமா. சொல்லிக் கொள்வதில் எல்லோருமே சந்தோஷம்தான். உண்மையிலுமே அண்ணனும் தங்கச்சின்னா சந்தேகம் கிடையாது. அப்ப அங்க கூட இருந்த பெண்கள் எல்லாம், நீ உங்க அண்ணங்கிற, நீ வேணுமா போய் கேட்டு பாருங்க, நம்ம ஒரு 10 பேருக்கு அப்படியே விடுதலை கொடுப்பாராங்க, நம்ம ஒரு 10 பேருக்கு விடுதலை கொடுப்பாரான்னு கேட்டு பாருங்க, எல்லாமே உன் சொந்தக்காரங்க தானே, பந்தக்காரங்க தானே, அதுல நெருக்கமானவங்க நம்ம 10 பேர் இருக்கோம், வேணுமா நைஸா போய் கேட்டுப்பாரு அப்படின்னு எல்லாம் சாவி கொடுத்தாங்க. அதுல அந்த அம்மாவுக்கு ஒரு பயம், சின்ன வயசுல 2.5 வயசு 3 வயசு அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில எப்போவாது ஒரு தடவை சந்தித்து கொண்டார்கள், அவ்வளவுதான். என்ன எங்க அண்ணனுக்கு அடையாளம் தெரியுமோ தெரியாதோ, ஹலீமாவின் மகள் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்குவாரு, அதுதாங்கிறது என்ன ஆதாரம். அதனால நம்ம ரொம்ப தயக்கமாகவே இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊர்ல பால் குடித்து அந்த ஊர்ல விளையாண்டதின் காரணமாக இந்த ஊர்ல இருந்தாக்க என்னுடைய ஹலீமாவுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட இந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட பேசிக்கிட்டாங்க. இது நான் சுற்றி விளையாண்ட ஊரு, ஓடி குதித்து விளையாண்ட ஊர்கள் இதெல்லாம். இந்த ஊரை இன்னைக்கு நானே வெற்றி கண்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப அல்லாஹ் தஆலா பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். இந்த மாதிரி நேரத்தில் ஷீமா
ரசூலுல்லாஹ்வுடைய தங்கை ஷீமா ரசூலுல்லாஹை பார்க்கறதுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரத்துல டென்ட் அடிச்சு தங்கி இருக்கிறாங்க. அனுமதி கேட்கப்பட்டுச்சு. நேரா உள்ளுக்கு போனாங்க. உள்ளுக்கு போனோன்னா சலாம் சொல்லிட்டு, அண்ணா என்ன தெரியுதா, அண்ணா என்ன தெரியுதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு தெரியலையம்மா, நீ யாரு? நான் தான் ஹலீமாவின் மகள் ஷீமா. அப்படியா? ஹலீமாவுக்கு ஒரு மகள் ஷீமான்னு இருந்தாங்க, என் தங்கச்சி ஒண்ணு இருந்துச்சு, அது எனக்கு தெரியும். அது நீதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? யாரும் சொல்லி ரசூலுல்லாஹ் ஏமாத்திடக்கூடாதுல்ல, நீதான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அந்த ஷீமா பெண்மணி அம்மையார் சொல்றாங்க, ஆனா நீங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது என்னுடைய கன்னத்தை நீங்கள் கடித்து விட்டீர்கள், அந்த கடித்ததுடைய தழும்பு என் முகத்தில் இன்னும் இருக்கிறது, நீங்கள் பாருங்கள் என்று தன்னுடைய முக்காடை எடுத்துக்கொண்டு காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பக்கத்துல நல்லா ஒத்து பார்த்தாங்க. அந்த பல் வடு அப்படியே இருக்குது, பல் வடு அப்படியே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசனை செய்து பார்த்தார்கள். பார்த்துட்டு சொன்னாங்க, ஆமா எனக்கு நினைவு இருக்குது, எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, எங்க தாத்தா கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீ சின்ன வயசுல பால்குடி சகோதரியை கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னுடைய தாத்தாலாம், எனக்கு நினைவு இருக்குது. நீதானா ஹலீம், நீதான் ஷீமாவா? ரொம்ப சந்தோஷம் ரசூலுல்லாஹ் தங்கச்சியை பார்த்ததுமே. அந்த பேரானந்தத்துல ஒண்ணுமே புரியல ரசூலுல்லாஹ்க்கு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேனியில் இதுவரையிலும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. தன்னுடைய தங்கச்சி தான் சொல்லி தெரிஞ்ச உடனேயே தான் மேனியில கிடந்த போர்வையை சால்வையை எடுத்து விரித்து, உட்காருமா, வா உட்காரு, சால்வையில உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து, சாப்பிடுங்க, உன் தோழிக்கும் கொடு. தோழிகளும் அந்த ஷீமாவும் சாப்பிட்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எதுக்குமா வந்த, என்ன விஷயம் சொல்லு. இல்லைன்னா ஒரு வேலையா வந்தேன். சும்மா சொல்லுமா, இருக்கிறவங்களாம் என்னுடைய சமுதாய மக்கள் தான், நானும் உங்களுடைய தங்கச்சி, எங்களை ஒரு 10-15 பேர் மட்டும் நீங்க விடுதலை செஞ்சா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க கொஞ்ச நேரம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர், உமர், மற்ற வலிது இப்னு முக்கியமான பெரும்பெரும் தளபதிகளை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சாங்க. ஆலோசனை செஞ்சுட்டு திரும்ப அவங்க உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, எங்களுடைய கணக்கில் ஒரு 6000க்கும் மேற்பட்ட அடிமைகள் இங்கே நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறோம், உனக்காக வேண்டி எல்லாத்தையுமே நான் விடுதலை செய்யறேன். தங்கையே, உனக்காக வேண்டி எல்லாத்தையுமே நான் விடுதலை செய்யறேன். உன்னுடைய உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள், உன்னுடைய ரத்த உறவுகள் என்னுடைய ரத்த உறவு. நீ நானும் ஒரே அம்மாவிட்ட பால் குடிச்சோம், அந்த அம்மா வழி உறவுகள் இவர்கள் எல்லாம். வேறு அனைவரையுமே நான் அடிமைகளாக ஆக்க விரும்பவில்லை, எல்லாத்தையுமே நான் விடுதலை செய்யறேன். 4 பேருக்கு விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி இந்த அம்மா வந்தாங்க. இங்க இருந்து 6000க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். சந்தோஷம் தாங்க முடியல தங்கச்சிக்கு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த ரத்த உறவுகள், அந்த பழைய உறவுகள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, என்ன செய்யறதுனே புரியல. அந்த தங்கச்சிக்கு தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவதுனே புரியல. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன். நான் கேட்க நினைச்சதை விட அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் வேணாம், போதும். இன்னைக்கு ஒரு அண்ணன் இப்படி ஒரு தங்கச்சிட்ட கேட்டிருந்தார் அப்படின்னா, என்ன, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்தை போட்டிருந்தான், இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்தை போட்டிருந்தான் அப்படின்னு பத்திரங்களை காட்டியிருப்பாங்க. இன்றைய தங்கைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. பெருமானாருடைய தங்கை எங்களுக்கு கொடுத்தது போதும்னா, இதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு ஒட்டகம், ஒரு ஆடு, ஒரு ஆண் அடிமை, ஒரு பெண் அடிமை, வேற ஊர்களில் பிடிக்கப்பட்டிருந்த
ஒரு ஆண் அடிமை, ஒரு பெண் அடிமை, 4 கொடுத்து சந்தோஷமா நீ போயிட்டு வா. நீ எப்பெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த அண்ணனை பார்க்கவா. இதை உடனே நீ என் கூடவே வந்துரு, என் கூடவே நீ தங்கிக்க. உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கணவர் எல்லாத்தையுமே அழைத்து வந்து விடு, என் கூட நீ தங்கிக்க. நீ என்னோடு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ஒரு துணையாக இருக்கும், என்னுடைய வேலைக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நீ என்னோட வந்து தங்கிக்கோமா. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. உடனே அந்த அம்மா, இல்லைண்ணா அங்கே அம்மா இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது. பெண்கள் எப்போதுமே ஆண்கள் எல்லாம் அவன் ஜப்பான்ல போய் குடியிருப்பான், ரஷ்யாவில் போய் குடியிருப்பான், நெதர்லாண்டில் போய் குடியிருப்பான். இந்த பொம்பளைங்க எந்த ஊர்ல பிறந்து அல்லது எந்த ஊர்ல வாக்கப்பட்டு வந்தாங்களோ அந்த ஊரை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. லால்பேட்டையில வாக்கப்பட்டா லால்பேட்டையில தான் மோத்து, குமராட்சியில வாக்கப்பட்டா குமராட்சியில தான் மோத்து. சுபஹானல்லாஹ். சொந்த ஊரை விட்டு அவங்க வெளியூர்களுக்கு வரவே மாட்டார்கள். அதாவது இப்ப இருக்கக்கூடியவர்களுடைய தாய்மார்கள். நான் சென்னையில 18 வருஷமா குடியிருக்கிறேன். எங்க அம்மாவை இன்னும் நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். 2 நாள் தவறுனா ஒரு 4 நாள் அவ்வளவுதான் ஓடி போயிடுவாங்க. சென்னை போன்ற நகரத்து வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கிராமம்னா ஒரு சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி அந்த ஷீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தன்னுடைய சொந்த ஊரிலே இருப்பதாக சொல்லி அவர்கள் சென்று விட்டார்கள். அங்கிருந்த 6000க்கும் மேற்பட்ட அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதாக இப்னு ஹிஷாம்ல முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஹுனைன் போர் ஹிஜ்ரி 8 ஷவ்வால் பிறை 6 சனிக்கிழமை என்று நடந்தது. ஒரே நாள் தான் யுத்தம். சில யுத்தங்கள் கோட்டைகளோடு மோதும் பொழுதுதான் அந்த யுத்தங்கள் 10 நாள், 20 நாள், 15 நாள், 24 நாள்லாம் முற்றுகையில ஓடும். நேருக்கு நேர் 2 பேரும் சந்திச்சுட்டாங்கன்னா அந்த யுத்தம் ஒரே நாள் தான். மாலைக்குள்ள வெற்றி அவருடைய கைகளுக்கு வந்துவிடும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 6 துல்காடா பிறை 1க்கு பிறகு நடந்த ஒரு திங்கள் கிழமையில் ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கும் மக்கா காபிர்களுக்கும் மத்திய ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு நாள் காலை ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எப்பயுமே கேட்பாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு இன்னைக்கு யாராவது கனவு கண்டீங்களா, இன்னைக்கு யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்பது வழக்கம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு கேட்டார்கள். ஒருத்தருமே பதில் சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ் என்ன கனவு? வேகமாக ஓடுகிற ஒட்டகங்களில் நாமெல்லாம் இஹ்ராம் உடையை அணிந்து கொண்டு பழி பிராணிகளை, அதாவது குர்பானி கொடுப்பதற்கு பழி பிராணிகளை இழுத்து கொண்டு உம்ராவுக்கு போவது போன்று ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு சந்தோஷம் தாங்கல. முஹாஜிர் சஹாபாக்கள், மக்காவை தொடர்ந்து மதீனாவிற்கு வந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு சந்தோஷம் தாங்கல. யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? ஆமா, இப்படி ஒரு கனவு கண்டேன். அப்ப புறப்படுங்க, நம்ம எல்லாருமே மக்காவுக்கு போலாம். ஏன்னா காபத்துல்லாஹ் பார்க்கணுங்கிற ஆசை. சொந்த வீட்டை விட, சொந்த நிலபுலங்களை விட, சொந்த மனைவி மக்களை விட முஹாஜிர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் எல்லாருக்குமே காபத்துல்லாஹ் பார்க்கணுங்கிறதுல தீராத ஆசை. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த காபத்துல்லாஹ் மேல அவ்வளவு ஒரு முஹப்பத் அவர்களுக்கு. போக வேண்டும் என்று ஆசைப்படி யாரும் சொல்ல புறப்படுங்க, போலாம். நீங்க கனவு கண்டாக்க அது உண்மையா தான் இருக்கும், அது உண்மையுமே நடக்கும். நாங்க போய் ஒரு உம்ரா பண்ணிட்டு வந்துடலாம், நீங்க புறப்படுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் ஜோஸ்படுத்தினாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்ராவுக்கு போறதா கனவு கண்டிருக்கிற,
அது இந்த வருஷமா அடுத்த வருஷமா இல்ல 5 வருஷம் கழிச்சா 10 வருஷம் கழிச்சான்னு எனக்கு தெரியாது. கனவு அவ்வளவுதான், அது எப்ப நடக்குன்னு நமக்கு தெரியாது. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யாரும் சொல்லலாம், நீங்க கனவு கொண்டாக்க அது இப்போவே தான் நடக்கும், எங்க கனவு தான் லேட்டா நடக்கும், நீங்க புறப்படுங்க. சஹாபாக்களுக்கு 2 வகையான சந்தோஷம் இல்லை. ஒண்ணு காபத்துலாவை பார்க்க போறோம், இன்னொன்னு சொந்த ஊரை பார்க்க போறோம். அந்த சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனைவி மக்களை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு இங்க எல்லாம் ஒண்டி கட்டையா இருக்கிறாங்க தெரியுங்களா? கணவனை விட்டு விட்டு பிள்ளைகளை விட்டு விட்டு தாய் தகப்பனை விட்டுட்டு எல்லாம் இங்க ஒண்டி கட்டையா கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசம். உடனே அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பதிலை எதிர்பார்க்காம, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்கு போறாங்க, யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் சாயந்தரத்துக்குள்ள மஸ்ஜித் நபவிக்கு வந்து சேருங்க அப்படின்னு ஏலான் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், அந்த ஏலான் மதீனா முழுவதும் போய் சேர்ந்தது. ஏறத்தாழ அன்று மாலையே 1500 1600க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் தயாராகி வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சு, இனிமேல் நம்மளும் கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்ராவிற்கு புறப்படுவதற்கு தயாராகி வெளியே வந்து விட்டார்கள். எல்லாருமே புறப்பட்டு மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து தங்கியிருந்து இஹ்ராமுடை தரித்துக் கொண்டு 1600க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நடந்தும் ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் கழுதைகளிலும் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். மக்காவுக்கு பக்கத்தில் ஹுதைபியா என்கிற ஒரு இடத்தில் வந்து தங்குகிறார்கள். சஹாபாக்கள் கூட்டம் முன் அனுமதி இல்லாமல், ஒரு அறிவிப்பு இல்லாமல் இஹ்ராமுடை தரித்தவர்களாக இப்படி வந்திருப்பது அரபியர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய குறைஷியர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் எல்லாம், இவர் எதற்கு வந்திருக்கிறார், நம்மளோட சண்டை போட வந்திருக்கிறாரா, அல்லது இஹ்ராமுடையோடு நம்மளோடு சண்டை போட வந்திருக்கிறாரா, அல்லது உண்மையாகவே இவர் உம்ரா செய்வதற்கு தான் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தூதர்களை அனுப்பி வைத்தார்கள். எதுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி 4 தூதர்கள் வந்து கேட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க உம்ரா செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப எங்களுடைய பழிப்பிராணிகள் மாலையிடப்பட்டிருக்கிறது, பொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல குர்பானிகளுக்கெல்லாம் வந்து மாலைலாம் போட்டு அப்படி பொட்டுலாம் வைப்போம் இல்லையா? அது ரசூலுல்லாஹ் காலத்து சுன்னத்து. அதெல்லாம் இப்பெல்லாம் யாருன்னா அது தப்பு அது தப்பு அது தப்புன்னு சொல்லி போட்டு நீங்க அது கூட நீங்க பொட்டு வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பூ வைக்கிறதும் இல்லை, மாலையிடுவதும் இல்லை. அது நபிகளார் காலத்து ஒரு சுன்னத்து. அதனால நம்ம வீட்டு குர்பானிகளுக்கு பொட்டு வைக்கலாமா அல்லது வந்து அந்த பூ போடலாமா அப்படின்னா போடலாம். மாடுகளுக்கும் ஆடுகளுக்குமே கூட இந்த குர்பானி பிராணிகளுக்கு மாலை போடலாம் என்கிற போது நம்ம வீட்டு பெண்கள் மல்லிகை பூ வைப்பது தப்பே கிடையாது, மற்ற பூக்களை சூடுவதிலும் தப்பே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் மலர்களை அணிவதில் தடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வருது, உங்களுக்கு மலர் கொடுக்கப்பட்டால் தடுக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். மலர் கொடுக்கப்பட்டால் தடுக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசனை மலர் கொடுக்கப்பட்டால் மறுக்காதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்ல கல்யாணம் நடக்கும்போது மாப்பிள்ளை எல்லாம் கூட எனக்கு மாலை வேணாம் அப்படிங்கிறாரு. மாலை அத்தா கொண்டு வந்து போடுறாரு, மறுக்கிறாரு, மாப்பிள்ளை மகன்காரரு மறுக்கிறாரு. அப்ப என்ன ஆகுது, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாற்றம் நடக்குது. மலர் வாசனை மலர்கள் கொடுக்கப்பட்டால் மறுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நீ முன்னாலேயே வேணான்னு சொல்லியிருந்தான், அது வேற. ஆனா கொண்டு வந்து கொடுத்துட்டாக்க மறுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் நீ மாற்றம் செய்யறன்னு அர்த்தம். நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நபி வழியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் உதாசீனப்படுத்துறோம். எவ்வளவோ விஷயங்களுக்கு சுன்னத்துகள் இருக்குது, சுன்னத்துக்களை எல்லாம் நாம் பின்பற்றுவதே கிடையாது. நபி வழியில் இருக்கக்கூடிய பரல மட்டும்தான் நபி வழியா?
சுன்னத்து நபி வழி அல்லவா? சுன்னத்து நபி வழி இல்லையா? பின்பற்றினாலும் பின்பற்றலாம், இல்லை என்றாலும் இல்லை. அது என்ன அப்புறம் நபி வழி? நபி வழினா பரலுக்கும் சுன்னத்துக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவலா நம்ம அந்தஸ்து கொடுக்கணும். பரலுங்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தினது, அது அல்லாஹ்வுடைய வழி, அது ரசூலா பின்பற்றுறாங்க. நபி வழிங்கிறது என்ன? அது சுன்னத்து மட்டும்தான் நபி வழி. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னத்துகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அப்படி அங்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகளுக்கு பலிப்பிராணிகளுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டிருக்கின்றன. மக்காவில் இருக்கக்கூடிய காசுகள் எல்லாம் வந்து விசாரித்து சென்றார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு, நீங்க போங்க. உமரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே நீங்க தான் தடகாத்திரமான ஆளு, நீங்க போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், எனக்குன்னு என் குடும்பத்துக்காரங்க அங்கே யாருமே கிடையாது. அவங்க ஏதாவது செஞ்சாக்க என்னை கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை, அதனால நான் போகல, உஸ்மான் அனுப்பி வைங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். போகிற வழியிலேயே பல்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல காசிர்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. உஸ்மானை பார்த்தோன்னா, எங்கே போறீங்க, இந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்குது, உங்களுடைய தலைவரோடு பேசுறதுக்கு நான் போகிறேன், முகமது நபி என்னை அனுப்பி வச்சிருக்கிறார். அப்படியா, போங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஒரு நேரம் உள்ளுக்கு போனார். அங்கே போகும்போது அபான் பின் சையத் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர், அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை வரவேற்று தன்னுடைய ஒட்டகத்தில் பின்னால் உட்கார வச்சு, என் தொந்தியை பிடிச்சிங்க, நல்லா என்ன நல்லா கட்டி பிடிச்சிங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன், உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடைமைகளுக்கும் நான் பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்னு சொல்லி அபான் பின் சையத் அப்படிங்கிறவர் அழைச்சிட்டு போனார். மக்காவுக்குள்ள அழைச்சிட்டு போய் குறைஷி காபிர்கள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் வந்த நோக்கத்தை சொன்னார்கள். நாங்கள் எல்லாரும் உம்ராவுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறோம், வேற எந்த நோக்கமும் இல்லை, ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, உம்ரா செஞ்சு நாங்கள் பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆனால் எல்லா சஹாபாக்களும் ஆயுதங்கள் இடுப்புல இல்லை. 1600 சஹாபாக்களுடைய ஆயுதங்கள் இடுப்பில் கிடையாது, அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் ஆயுதம். சண்டைனாக்கா உடனே எல்லாரும் தயாராகிடுவாங்க, அந்த மாதிரி 2க்கும் தான் தயாராக வந்திருக்காங்க சஹாபாக்கள். இதெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு, அவங்க ஆளுங்களாம் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, பந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, இன்னைக்கு அப்படியே போய் ஒரு நாள் 2 நாள் அவங்க கூட எல்லாம் இருங்க, நாங்கள் அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக தனியாக கூப்பிட்டு ஒரு கட்டளையிட்டு இருந்தார்கள், மக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் நீங்க போய் சந்திக்கணும், எல்லாரையும் நீங்க சந்திக்கணும். முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பெரும் அளவில் வளர்ந்துருக்கிறோம், உங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி விட்டு வாருங்கள். அவங்களுக்கு ஒரு தேட்டத்தை கொடுங்க, இது எல்லாரையும் நீங்க போய் சந்திச்சுட்டு வரணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. இவங்களும் உங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட போங்கன்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு ஒவ்வொரு முஸ்லீம் வீடாக சந்தித்து எல்லாத்தையுமே பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவங்க போன பிறகு அங்க பார்த்தாக்க எவ்வளவோ பேர் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட முஸ்லீம் குடும்பங்கள் அங்க உள்ளுக்குள்ளேயே இருக்குது மக்காவுக்குள்ள. அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு விரும்பல, ஆனா சொத்து பத்து இருக்குது, நிலப்பலங்கள் இருக்குது, பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, எப்படி எல்லாத்தையும் நடத்திட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில அவங்க இங்கே தங்கிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியாக 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. 2வது நாள் மாலை அங்க இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹுதைபியாங்கிற இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி அங்க பரவுது.
உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற வதந்தி அங்க உள்ளுக்குள்ள பரவுது. அங்க இருந்த சகாபாக்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டார்கள். இனிமேப்பட்டு முடியாது, இவர்களோடு சண்டை போட்டே ஆக வேண்டும். அதை எல்லாம் பொங்கி எழுந்துட்டாங்க சகாபாக்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அது உண்மைதான் சொல்லி நம்பி, இந்த போர்ல நான் உயிரையும் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என் கையில வந்து பையத் செய்யுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். 1600 சஹாபாக்கள் வந்து பையத் செய்தார்கள். கையெடுத்து சத்தியம் பண்ணாங்க, நான் உங்களோட சேர்ந்து போர் செஞ்சு உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறேன். 1600 பேர். அதுல ஒரு சஹாபி 3 தடவை வந்து சத்தியம் பண்ணாராம். 3 தடவை, ஆரம்பத்தில் ஒரு தடவை, நடுவில் ஒரு தடவை, கடைசியில் ஒரு தடவை வந்து சத்தியம் பண்ணாராம். எனக்கு வந்து அதுல இஸ்லாமிய போர்களில் என்னுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு ஷஹீதுடைய மர்த்தபா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னார். இந்த 1600 பேர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த பையத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த பையத்து நிறைவேற்றப்பட்டுச்சு. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் உயிரோடு இருந்தால் உஸ்மான் என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்கிறார், இது உஸ்மானுடைய கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உஸ்மானுடைய கையாக நினைத்து தன்னுடைய கை மேல வச்சு சத்திய பிரமாணம் பண்ணாங்க. ஆக 1600 பேரும் உயிரை கொடுக்க தயாராகிவிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ஊருக்குள்ள பரவுது. அங்க மதீனா மக்காவுக்குள்ள குறைஷியர் எல்லாம் பயந்து போயிட்டானுவ, கலங்கி போச்சு எல்லாம். என்ன உஸ்மானை கண்டுபிடிங்க, எங்கேயா இருக்கிறார் உஸ்மானை தேடி கண்டுபிடிங்க சொல்லி தேடி கண்டுபிடிச்சி உஸ்மானை பத்திரமா கொண்டுட்டு போய் ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பாதி உயிர் வந்தது. உஸ்மானை பார்த்த பிறகுதான் அவர்கள் கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்த வாள்கள்லாம் வெளிவந்து விட்டன. சஹாபாக்கள் மறைத்து வைத்திருந்த வாள்கள் எல்லாம் வெளிவந்து விட்டன. ஆயுதங்களோடு எஹ்ராமுடையில் ஆயுதங்களோடு அந்த சஹாபாக்களை பார்த்த இந்த குறைஷிகள் மருண்டு போய்விட்டார்கள். என்ன செய்வதுனே தெரியல. அதற்கு பிறகு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சஹாபாக்கள் எல்லாரையுமே திருப்பி அனுப்பி வைத்து விட்டதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த குறைஷிகள் ஒரு 6 ஒப்பந்தங்கள் போட்டார்கள். 6 ஒப்பந்தமும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானது, இஸ்லாத்திற்கு எதிரானது. எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் ஏற்றிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து முன்கூட்டியே வஹீல சொல்லிட்டா எல்லாத்தையும் ஏத்துங்க, இதுதான் சும்மா, இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் சும்மா ஒரு 2-3 நாளைக்கு, 1 மாசம் 2 மாசம், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் இது தாக்கு பிடிக்கும். அதெல்லாம் அப்புறம் எல்லாம் சரியா பண்ணி நீங்க கையெழுத்து போட்டு வாங்க பாசிக்கோ அப்படின்ட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்து போட்டு வந்து விட்டார்கள். அப்படி சுமூகமான முறையில் ஹுதைபியா உடன்படிக்கைக்காக வேண்டி சென்று உம்ரா செய்வதற்காக வேண்டி சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யாமல் தடுக்கப்பட்டார்கள். இஹ்ராம் உடைய வேற கட்டியாச்சு, இப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாருமே மொட்டை அடித்து கொண்டு இஹ்ராம் உடை தரித்து விடுங்கள், நீங்க உம்ரா செய்யாமலே உங்களுக்கு உம்ரா செஞ்ச நன்மை கிடைச்சி போயிடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் அபூபக்கரை தவிர உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதற்கொண்டு யாருமே ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கல. ரசூலுல்லாஹ் வந்து ஊனாக்கா எல்லாருமே செய்வாங்க அந்த வேலையை. கண்டு செய்யக்கூடியவர்கள் சஹாபாக்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாம் மொட்டை அடித்துக் கொண்டு உங்களுடைய இஹ்ராமை கடைஞ்சு விட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வாங்க, நம்ம சாதாரணமா இங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் யாருமே பேச கேட்கல. ரசூலுல்லாஹ் பார்த்து அப்படி ஒரு நிமிஷம் நின்று பார்த்தாங்க. ஒருத்தர் அந்த வேலையை செய்யற மாதிரி தெரியல. சரண் ரசூலுல்லாஹ் கோபத்தோட தன்னுடைய கூடாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. உள்ளுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன செய்யறதுனே தெரியல, என் பேச்ச ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்துல அப்படியே டென்ஷன் ஆகி தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வை தட்டி கொடுத்து, முதல்ல அந்த வேலையை நீங்க செய்யுங்க, அடுத்தவங்க செய்யலன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க போய் முதல்ல மொட்டையை போடுங்க, அதுக்கப்புறமாட்டு பாருங்க எல்லாருமே பின்னால் வந்து விடுவார்கள். மனைவி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டு
கணவர் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகிறாங்க. யார் அந்த மொட்டை போடுவாரோ அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் எனக்கு மொட்டை போடுங்க அப்படின்னாங்க. அவர் மொட்டை போட்டார். முன்னாடியே அபூபக்கர் அப்புறம் உமர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்துட்டாங்க. 1600 பேரும் மொட்டை அடித்துக்கொண்டு அந்த இடத்தில் மாலையை புறப்பட்டு சென்றதாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது. சமயங்களில் நம்மளுடைய வீடுகளில் மனைவி கரெக்டான ஆலோசனை சொல்லுவாங்க. மனைவியினுடைய பேச்சை எப்பயுமே கேட்கணும், எப்பவுமே கேட்கணும், எப்பவாது கேட்கணும்னு சொல்ல, எப்பவுமே கேட்கணும். அவைகளில் உங்களுக்கு சரியானதுன்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா உடனே ஃபாலோ பண்ணுங்க. இது சரியானது இல்லை அப்படின்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா விட்டுடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்த 100 விதமா சிந்திச்சு பார்ப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த ஒரே கோணத்துல தான் பார்ப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஒரே கோணத்துல தான் பார்ப்பீங்க. ஆனா பெண்கள் ஒரே விஷயத்த நம் உறவு சார்ந்த அந்த விஷயங்களை பல்வேறு கோணங்களில் அவர்கள் பார்ப்பார்கள். அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் பெரும்பாலும் சரியா தான் இருக்கும். நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒரு 35 வயசு 40 வயசு கூடிய ஆம்பளைங்கெல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன். உங்களுடைய மனைவி சொன்ன அந்த வார்த்தைகள்ல பல வார்த்தைகள், அவங்க 10 வார்த்தைகளை சொல்லியிருந்தா அதுல 8 வார்த்தைகள் அது உண்மையாக இருந்திருக்கும். அப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவியார் சொன்ன ஆலோசனைப்படி செய்த உடனேயே அங்கிருந்த எல்லா சஹாபாக்களும் மொட்டை அடித்துக் கொண்டு இல்லம் திரும்பியதாக புகாரி முஸ்லிமே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். ஹிஜ்ரி 7 முஹர்ரம் 1 மதீனாவிலிருந்து 80 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹைபர் என்கிற யுத்தத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். ஒரு 1500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். இந்த ஹைபர் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் 8 கோட்டைகள் இருக்கின்றன. கோட்டைகள்னா ஒவ்வொரு கோட்டையும் நம்ம லால்பேட்டை மாதிரி, வேலூர் கோட்டையை போய் பார்த்துருக்கீங்களா? நம்ம லால்பேட்டையில் முக்காவாசி இருக்கும். கோட்டைன்னா அதுதான் கோட்டை. அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பெரிய கோட்டைகளை அமைத்துக் கொண்டு அந்த கோட்டைகளுக்குள்ளாகவே தங்கியிருப்பார்கள். விவசாய நிலங்கள் வெளியே இருக்கும். ஆனா சாயந்தரம் ஆச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ள போயிடுவான். வீட்டுக்குள்ள போயிட்டானாக்க யாரும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி அந்த ஹைபர்ங்கிற ஏரியாவில் 8 கோட்டைகள் இருந்தன. அந்த 8 கோட்டைகளும் யூதர்களுக்கு சொந்தமானது. அந்த யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு, மதீனாவை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு வழிகளில் தொல்லைகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதை தாங்க முடியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 1500 சஹாபாக்களோடு அங்க போய் நின்றாங்க. அப்ப எல்லா சஹாபாக்களும் அங்க போய் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தங்குறாங்க. தங்கும் பொழுது மாலை இஷா தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நான் ஒருவரிடத்தில் எனது வாளை தருவேன், அந்த கொடியை தருவேன், இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த கொடியை தருவேன். அந்த கொடி யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் மூலியமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் எனக்கு அந்த கொடியை கொடுக்கணுமே, ரசூலுல்லாஹ் எனக்கு அந்த கொடியை கொடுக்கணுமே, என் கையில கொடுக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. காலை விடிந்தது சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில கொடியை வைத்துக் கொண்டு அலி எங்கே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கே என்று கேட்டார்கள். யார சொல்ல, அவருக்கு கண்ணு வலி, கண்ணெல்லாம் திறந்து மூடிக்கிட்டே இருக்குது, கண்கள் எல்லாம் கூடைகள் கட்டி கொண்டு இருக்கிறது, அவர்களால் கண்களை திறந்தே பார்க்க முடியல. என்ன யார சொல்ல, நாங்களாம் இருக்கிறோம், பார்த்து சொல்லுங்க, கொடி எங்கிட்ட கொடுக்கணும் சஹாபாக்கள் மறைமுகமா கேட்கிறாங்க. அப்படியா, அவர் போய் அழைச்சிட்டு வாங்க. அழைத்து வரப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவருடைய கண்களில் தடவினார்கள். அவ்வளவுதான், கண் வலி போயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கையில கொடியை கொடுத்து, அல்லாஹ் தஆலா உங்கள் மூலியமாக இன்று வெற்றியை கொடுப்பான் என்று இறைவன் அறிவித்திருக்கிறான், நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
யுத்தம் ஆரம்பமானுச்சு. யுத்தம் ஆரம்பமான உடனே அந்த எதிரி படைகளினுடைய அரசன் மருஹப் என்பவன் பொதுவாகவே யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வான்னா, 2 பேரும் 2 பக்கம் நின்றுக்குவாங்க. இதுல இருந்து ஒரு ஆள் வருவார், எதிரிகள்ல இருந்து ஒரு ஆள் வருவார். முஸ்லீம்ல இருந்து ஒருத்தர் வருவார், எதிரிகள்ல இருந்து ஒருத்தர் வருவார். 2 பேரும் நேருக்கு நேர் முதல்ல சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் இங்கிருந்து வருவாங்க, அங்கிருந்து 2 பேர் வருவாங்க. 2 பேரும் நேருக்கு நேர் சண்டை போட்டுவாங்க. அப்புறம் 3 பேர், அதுக்கப்புறமா 5 பேர். அதற்கு பிறகுதான் மொத்தமாக சண்டை நடக்கும். அப்படி மருகபா என்பவன் அரசன், அவன் முன்னாள் வந்து நிற்கிறான். என் கூட யாரா முதற்கு வரா, வாங்க, என் கூட முதற்கு யார் இருக்காவா. உடனே அந்த சலம்பத்தில் சல்லமத்து பின் அக்வா அப்படிங்கிற ஒரு சஹாபி முன்னால வந்தார். நான் வரேன் அப்படின்னு. 2 பேரும் நேருக்கு நேர் நின்றாங்க. அவன் மருகபா என்கிற அந்த அரசன் யூதன் சஹாபியினுடைய கழுத்துக்கு குறிவைத்து அவன் வெட்டான். அந்த முதல் வீச்சே கழுத்துக்கு குறிவைத்து அவன் வீசினான். இந்த சஹாபி அவனுடைய காலுக்கு குறிவைத்து வீசினார். அவன் அப்படி மேல அந்த வாள் வருது, கீழே உட்கார்ந்துக்கிட்டாரு. கீழே உட்கார்ந்து அந்த வாள் அப்படி அவனுடைய காலை வெட்டுறாரு. அந்த சஹாபியினுடைய வாள் பெரிய வாள் அல்ல, இந்த 1 முழம் 1/4 முழம் தான் இருக்கும். சின்னதா கத்தி வாள் இல்லை. இந்த சஹாபி வச்சிருந்தது கீழே வச்சுட்டு அப்படி வேகமா அப்படி சுழட்டினதுல அந்த கத்தி கலண்டு அதை சுழன்றதுல அப்படி அவருடைய காலையே வெட்டிடுச்சு. அவனுக்கு ஒண்ணுமே ஆகலை. அந்த கால் அவருடைய காலை அதை வெட்டி துண்டாக்குற அளவுக்கு ஆகி ரத்தமெல்லாம் போய் கொஞ்ச நேரத்தில் அவராகவே மூத்தா போயிட்டார். பிறகு மருகபா கூப்பிட்டான். என்னோட யார் போருக்குரிய வர்றது. உடனே அடிகள் இல்லாத அவர்கள் கொடிய ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வராங்க. வரும்பொழுது அவங்க ஒரு கவிதை படிக்கிறாங்க. அனல்லதி சம்மம் தனி உம்மி ஹைதரா கலை திகாபாதி கரிஹீன் முனல்லரா அவுஃபீஹிம் பிஸ்ஸாஇ கைலல் தனத்தரா அப்படின்னு ஒரு கவிதை. என்னன்னா, எங்க அம்மா எனக்கு சிங்கம்னு பேர் வச்சிருக்குது. அந்த கவிதையுடைய அர்த்தம், எங்க அம்மா எனக்கு சிங்கம்னு பேர் வச்சிருக்கு. என்னை எவருமே நெருங்கவே முடியாது. என்னை எவருமே நெருங்க முடியாத நான் ஒரு சிங்கம். இன்று மரக்கால்களுக்கு பதிலாக ஈட்டியால் அவர்களை நான் அளந்து கொடுப்பேன். மரக்கால்களுக்கு பதிலாக அவர்களை நான் ஈட்டியால் அளந்து கொடுப்பேன். நான் சிங்கங்களில் பெரிய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்குறார். மருகபா வந்தாரு. 2 பேரும் யுத்தம் ஆரம்பமானது. அலிரலி அவர்கள் அவனை ஒரே ஒரு வெட்டு தான், அவனும் அதிகமான செய்யல, அவனும் ஒரே வீச்சு தான் வீசினா. அலிரலில்லாதவர்களும் ஒரே வீச்சு தான் வீசினார்கள். அலிரலில்லாதவனுடைய அந்த ஒரே வீச்சு மிகச்சரியாக அவனுடைய தலையில் பட்டு அவன் க்ளோஸ் ஆனான், இறந்து போயிட்டான் ஸ்பாட்ல. உடனே அவனுடைய தம்பி யாசிர் என்பவன் வந்தான். அவன் இறந்து போன பிறகு அலிரலில்லாதவனுக்கு படையோடு போய் சேர்ந்துக்கிட்டாங்க. என்னோடு யார் மோதுவது என்றான் யாசிர். உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அத்தை மகன் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா நான் வரேன் அப்படின்ட்டு வந்தாங்க முன்னால. உடனே அந்த ஜுபைருடைய அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தை சஃபியா ரலியல்லாஹு தஆலா, மகனே நீ போய் போறியப்பா, ரசூலுல்லாஹ் அவனை போக வேணான்னு சொல்லுங்க, அவனை பார்த்தா ரொம்ப குண்டா இருக்கான், கொலை பண்ணிடுவான் போய் என் மகனை அப்படின்னாங்க சஃபியா. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் மகன் தான் அவனை கொலை பண்ணுவாரு, பயப்படாம இரு. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் யாசிரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டார்கள். 2-3 ரவுண்டுகள் தான். 3வது ரவுண்டுல ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனை கொலை செய்து விட்டார்கள்.
அப்படி அந்த யுத்தங்களில் மிக அழகான முறையில் யுத்தங்களை மேற்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைபரில் இருந்த 8 கோட்டைகளையும் கைப்பற்றினார்கள். அந்த 8 கோட்டைகளுக்கு உள்ளாகவும் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு நிலம். கேரளாவில் இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் தனியாவே இருக்கும். ஒரு சூப்பரான பூமி அது. அந்த மாதிரி ஒரு ஏரியா அந்த கைபருங்கிற ஏரியா. எங்க பார்த்தாலும் தண்ணி, எங்க பார்த்தாலும் பசுமை, எங்க பார்த்தாலும் குளுமை, அப்படி ஒரு சூப்பரான ஏரியா அது. அந்த ஏரியா முழுவதும் இஸ்லாமியர்கள் வசம் வந்தது. 1400 பேருக்கு அந்த இடத்துல நிலம் கொடுத்தாங்க ரசூலுல்லாவுக்கும் அங்க ஒரு நிலம் ஒன்று இருந்தது. 1400 சஹாபாக்களும் அங்க நிலம் கொடுக்கப்பட்டுச்சு. அது இல்லாம முஹாஜிர்கள் யாரெல்லாம் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளாத மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருந்தாங்களோ அவங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பிடிக்கப்பட்ட அந்த சொத்துகளில் இருந்து பங்குகளை கொடுத்தார்கள். ஏறத்தாழ மக்காவில் இருக்கக்கூடியவர்கள்ல 3800 பேருக்கு அங்க நிலம் இருந்தது. சஹாபாக்கள்ல 3800 பேருக்கு அங்க நிலம். சூப்பரான பூமி. கடைசி காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, எங்க அத்தாவுக்கு சொந்தமான நிலம் கைபர்ல இருக்குது, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. கைபர்ல எங்க அத்தாவுக்கு சொந்தமான நிலம் இருக்குது, அதை எனக்கு கொடுங்க, அது எனக்கு தானே சேரணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ், அவர் வந்து உனக்கு அத்தா கிடையாது. அது வேற, உறவு முறைங்கிறது வேற. ரசூலுல்லாஹ்வினுடைய சொத்து பத்துகள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஆட்சி தலைவர் இறந்து போனால் அவருடைய சொத்து பத்துகள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அது அரசாங்கம் வைத்துக் கொண்டது, உங்களுக்கு கொடுக்க முடியாது என்ற சூழல் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அந்த பிரச்சனை பெரிதாகி 2 பேருமே பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தார்கள். இதனால இந்த நிலம் யாருக்கு தான் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட பேச்சுவார்த்தை அதிகமாக வைத்துக் கொண்டது கிடையாது. அப்படி ஒதுங்கியே இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை விசுவரூபமாக இருந்தது. பிறகு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து போன பிறகு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சுது. ஏன்னா 6 மாசத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படி கைபர் பகுதிகளில் 3800க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு அந்த நிலங்கள் இருந்தது. எல்லா நிலங்களையும் சஹாபாக்கள் அனுபவித்து வந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. அது மட்டும் இல்லாம எதிர்கால முஸ்லிம்களுக்கு தேவையான அங்கிருந்து வரக்கூடிய வருமானங்களில் எதுவுமே இல்லாமல் இருந்த சிந்தை தோழர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய மகசூல்களிலிருந்து ஆயுதங்கள் வாங்கப்பட்டன. எதிர்கால இஸ்லாமியர்களுக்கு என்னெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு தேவையோ அவைகளெல்லாம் கூட அங்கிருந்து வாங்கப்பட்டதாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு ஹிஜ்ரி 8ல் ஃபதஹ் மக்கா வெற்றி கொள்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். ஏனென்றால் மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களுக்கும் மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 6 ஒப்பந்தங்கள் ஹிஜ்ரி 6ல் போடப்பட்டுச்சு. அந்த 6 ஒப்பந்தங்களையும் காபிர்களையே அவர்கள் முறித்துக் கொண்டார்கள். எல்லா ஒப்பந்தங்களும் முறிந்து போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை திரட்டினார்கள். ஏறத்தாழ 12000 சஹாபாக்களோடு ஆண்கள் மட்டும் 12000 ஆண்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி சென்றார்கள். அங்க எங்கேயுமே எதிர்ப்பே கிடையாது மக்காவுக்குள்ள. ஏன்னா மக்கால இருந்த ஆம்பளைங்கள்லாம் ஏற்கனவே முஸ்லீமாயி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாருமே முஸ்லீமாயி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடியது பொம்பளைங்க தான். ஒரு சில பிடிவாதம் பிடித்த காபிர்கள் தான் அங்க இருந்தார்கள். அபூ சுஃபியான் மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ள போய் இறங்குறாங்க. எந்த இடத்துலையுமே எதிர்ப்புகள் கிடையாது.
நேராக மதினா மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் உட்கார்ந்து காபத்துல்லாஹ் பக்கத்தில் இருந்துட்டு சொன்னாங்க, யார் யாரெல்லாம் காபாவுடைய வளாகத்திற்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளாகவே இருந்து கொள்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டோம், அவர்களும் பாதுகாக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் புகுந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு உண்டு, அவர்களையும் நாம் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் காஃபிர், முஸ்லீம் ஆகல. இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம். இன்னும் முஸ்லீமா கூட ஆகல, காபத்துல்லாவுக்கு வரவங்களுக்கு பாதுகாப்பு நியாயம், காபத்துல்லாவுக்கு நிகராக அபூ சுஃபியானுடைய வீட்டை சொல்லுவதா ரசூலுல்லாஹ்? காபத்துல்லாவுக்கு நிகராக அபூ சுஃபியானுடைய வீட்டை சொல்லுவதா ரசூலுல்லாஹ்? சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, ஏன் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி பேசுறாங்க? கொஞ்ச நேரம் அமைதி. சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் அபூ சுஃபியானுடைய வீட்டை சொன்னேன்னு உங்களுக்குலாம் ஆச்சரியமா இருந்திருக்கலாம். நான் சொல்வதை கேளுங்கள். நான் மக்காவில் ஆரம்ப காலத்தில் நான் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது, நான் இஸ்லாத்தை வீடு வீடாக சென்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த காபாவுடைய வளாகங்களை நான் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது, ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெரியவர்களும் என்னை கல்லை வைத்துக் கொண்டு அடிப்பதற்கு துரத்தி கொண்டு ஓடி வருவார்கள். நானும் ஓடுவேன், எல்லாரும் அடிக்க வருவாங்க, நான் ஓடுவேன், தெரு தெருவா ஓடுவேன். அந்த ஓடி வரும்போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், குடிக்கிறதுக்கு தாகம், பயங்கரமான தாகம் எடுத்து போயிடும். எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லி இடம் பார்ப்பேன். ஆனா அவர்கள் நான் வரும்பொழுது ஒவ்வொருவரும் தனது வீட்டை தாளித்துக் கொள்வார்கள், ஆசைப்பட்டுக்குவாங்க. தன்னுடைய வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு வீட்டு சின்ன நாம போய் உட்காரலாம் அப்படின்னு சொன்னாக்க, நான் போய் உட்கார்ந்தேன்னா அந்த வீட்டுக்குரியவர்கள் முகமது துரத்துவார்கள், நான் ஓடி போவேன். அவர்கள் என்னை அடிப்பதற்காண்டி துரத்தி கொண்டு ஓடி வருவார்கள், எனக்கு ஒதுங்கிறதுக்கே இடம் கிடைக்காது. அப்பொழுதெல்லாம் நான் ஓடும் பொழுது அபூ சுஃபியானுடைய வீடு மட்டும் திறந்து கிடக்கும். நான் நேரா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குவேன், ஜனங்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து விடுவேன். எனக்கு பாதுகாப்பு கொடுத்த வீடு அது. என்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு கொடுத்த வீடு. அபூ சுஃபியானுக்கு என்ன ஆவாது அது வேற. அபூ சுஃபியான் வேற யாரும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பெரியப்பா மகன் தான் அபூ சுஃபியான். அண்ணன் தம்பி 2 பேரும். ஒரு பெரியப்பாருடைய மகன் தான் அபூ சுஃபியான். ரசூலுல்லாஹ்வும் அபூ சுஃபியான் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி, பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் 2 பேரும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுத்த அவருடைய வீட்டுக்குள் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். அதே போன்று சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளிலேயே உதவிகளை திரும்ப செய்து விட்டார்கள். ஒரு ஆளுக்கு கூட விட்டு வைக்கல. யார் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த வகையெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்களோ அவர்கள் எல்லாருக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளிலேயே உதவிகளை செய்து விட்டார்கள். ஒரு மனிதரை கூட விட்டு வைக்கவில்லை. பத்ர் யுத்தத்துல கைதிகள் பிடிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 70 கைதிகள்ல ஒருத்தர், 70 பேர்ல ஒருத்தர் அவரும். ரசூலுல்லாஹ் ஒரு டெண்ட் அடிச்சு தங்கியிருக்கிறாங்க. ஏன்னா 3 நாள் அங்கே தங்கியிருந்தாங்க, 3 நாள் அந்த கைதிகள் கிடந்தாங்க. அது ஒரு பயங்கரமான பனிக்காலம். அவருடைய கால்களையும் கைகளையும் பின்னால கட்டி அப்படி தெருவில் உருட்டி விட்டாச்சு, அப்படி காட்டில் உருட்டி விட்டாங்க. ஏன்னா அவங்களை அடைக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை, கூடாரம் இல்லை, ஜெயில் இல்லை. அதனால எல்லாத்தையும் கையை காலை கட்டி அப்படியே தெருவில் போட்டு விட்டாச்சு. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் இல்லாதவங்களும் ஒரு டெண்டு கூட இந்த மாதிரி தங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கமே வரல. இப்படி புரண்டு படுக்கிறாங்க, இப்படி புரண்டு படுக்கிறாங்க, எழுந்திருக்கிறாங்க, உட்காடுறாங்க. பகலெல்லாம் சண்டை போட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தூக்கம் வரணும்?
தூக்கமே வரல. இப்படி பாக்குறாங்க, வெளியே போறாங்க, வராங்க, உள்ளுக்கு உட்காடுறாங்க, இதே கட்டுமாடிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்தாங்க. என்ன யார சொல்லலாம், குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இந்த பெரியக்கா அப்பாஸ் அவங்க வெளியில பனியில கிடக்கிறாரு. அந்த பனியினுடைய தாக்கம் தாங்க முடியாம முனகுறாரு, முனகிட்டு கிடக்கிறாரு. அவர் அந்த முனகல் சத்தம் என்னை தூங்க விடவில்லை. என் காதுகளை கொய்யின்னு வந்து அடைக்குது. எனக்கு எப்படி தூக்கம் வரும்? எங்க அக்கா வெளியில இப்படி கிடக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவரை மட்டும் இழுத்துட்டு கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டுக்கலாமா? அவரை மட்டும் கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சுக்கலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க, மிச்சம் 69 பேர் இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன செய்யறது? என்ன ஏற சொல்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, ஒண்ணு தூங்குங்க, இல்ல அவரை கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டுக்கலாம். வேண்டான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். சரி யார சொல்லலாம், என் போர்வையை கொண்டு போய் அவருக்கு நான் போத்தி விட்டு வரட்டுமா? வேண்டாம், இன்னும் 69 பேர் இருக்காங்களே, 69 பேருக்கும் போர்வை தான் சொல்லுங்க, அவருக்கும் போத்தி கொடுங்க. எந்த பக்கமும் ரசூலுல்லாஹ் பிடி கொடுத்து பேசல. அதே நேரத்தில் தன்னுடைய தந்தை பணியில கிடப்பதையும் தாங்க முடியல அவர்களால. அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா அந்த சத்தத்தை காணும். அந்த சத்தத்தை காணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் எழுந்திருச்சாங்க, அப்படியே வெளியே போனாங்க. அங்க வெளியே போய் பார்த்தாக்க விடிய கால நேரம் நல்லா விழிஞ்சு போச்சு. அந்த ஃபஜ்ருடைய நேரம் எழுந்திரிச்சு வெளியே போறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேல கடந்த ஒரு போர்வையை எடுத்து உருவிட்டு போறாரு. மேல கடந்த ஒரு போர்வையை உருவிட்டு போறாரு. உடனே ரசூலுல்லாஹ் பின்னாலேயே போய், ஏன் அவர் உங்க போரையை உருவிட்டு போறாரு? அப்பாஸ் சரி அத்தாட்ட கேட்குறாங்க, பாப்பாட்ட ஏன் உருவிட்டு போனாரு? இல்லை, நைட்டு எனக்கு ரொம்ப குளிரா இருந்துச்சு, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை தான் எனக்கு இந்த போர்வையை போத்தி விட்டாரு, அவருடைய போர்வையை அவர் எடுத்துட்டு போறாரு, எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நைட்டு ஃபுல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கம் இல்லாம அந்த பணியில ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்க நிம்மதியா இருந்தாங்க, இவங்களும் நிம்மதியா தூங்குனாங்க. பின்னால் அப்துல்லாஹ் இப்னு உபை இறந்து போனார். அவர் ஒரு முனாஃபிக், நல்ல முஸ்லீம் இல்ல, முஸ்லீம்களுக்கு எதிராகவும் அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பார், முனாஃபிக்தனமான உள்ள மனிதர். அவர் இறந்து போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாஸா பள்ளியாசலுக்கு கொண்டு வரப்பட்டிருச்சு. உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், முனாஃபிக், இவருக்கு நீங்க தொழு வைக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு உத்தரவு போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே பேசாம இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சுருக்கிக்கிட்டே போய் தொழு வச்சாங்க. தொழு வச்சு முடிஞ்சது. ஜனாஸாவை தூக்கிட்டு போனாங்க. திரும்பவும் உமர் வந்தார், யார சொல்லா, மோசமான ஆளு, இந்த ஆளு பின்னாலாம் நீங்க ஜனாஸாவில் போகக்கூடாது, எங்க உமரே ரசூலுல்லாஹ் பின்னாடியே போனாங்க. அங்கே போய் கபிரிஸ்தானுக்கு போகப்பட்டுச்சு. ஜனத்தின் வல்லால போய் அவருடைய கபிரிஸ்தான்ல குழியை நோண்டி பிரேயத்தை உள்ளுக்கு வச்சாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருங்கண்டா வரேன் அப்படின்னு ஒரு மறைவான இடத்துக்கு போய் வேற ஒரு ட்ரெஸ்ஸை ரசூலுல்லாஹ் உடுத்தி கொண்டு தான் அப்பொழுது அணிந்திருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து, இதை அவருக்கு போர்த்தி விடுங்க, அவருடைய ஜனாசாவுக்கு மேல இதை போர்த்தி விடுங்க அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை மோசமானவனு எல்லாருக்குமே தெரியும், குழந்தை பிள்ளைக்கு கூட தெரியும். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த மனிதருக்கு இவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்? வருத்தப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தையும் இறக்கினான். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மரத்தன், நீங்க அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, பாவ மன்னிப்பு கேட்காட்டாலும் சரி, 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி,
அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட முனாஃபிக்குடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன், இப்படிப்பட்டவருடைய ஜனாதாவுக்கு நீங்க தொழு வைக்கக்கூடாது, இப்படிப்பட்டவருடைய ஜனாதாவுக்கு பின்பெயர்ந்து நீங்க போகக்கூடாது, இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனத்தை பயங்கரமா எழுதணும் இறக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே புறப்பட்டு கீழே வந்துட்டாங்க. ஜனத்து மொல்லாவது நிக்கல, கவுத்தரெல்லாம் நிக்கல, புறப்பட்டு நேராக கீழே வந்துட்டாங்க. கீழே வந்த பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே இப்ப கண்டிச்சுட்டான் உங்களை, அல்லாஹ் கண்டிப்பான உங்களுக்கு தெரிஞ்சிருந்தே ஏன் இந்த அப்துல்லா இப்னு உபைக்கு இவ்வளவு உதவி செஞ்சீங்க? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய பெரியப்பா ஒரு நாள் இப்படி கடந்தாரு, அவருக்கு அவர் ஆடை கொடுத்தார், அதற்காக வேண்டி என்னுடைய ஆடையை நான் கொடுத்திருக்கிறேன், அவருக்கு நான் எப்பொழுதாகிலும் நான் அந்த நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் என்று காலம் காத்திருந்தேன், ஆனா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டார், இன்னைக்கு நான் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்தாதான் உண்டு, இல்லை என்றால் இனி என்னால் அவருக்கு நன்றி கடனை திரும்ப செய்யவே முடியாது, அதற்காக வேண்டிதான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு முழுமையாக நம்ம பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு உதவிகளை செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் திரும்ப உதவி செஞ்சிட்டாங்க. நம்ம செஞ்சிருக்கோமான்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நமக்கு யார் யாரெல்லாம் உதவிகளை செஞ்சிருக்காங்களோ அவர்கள் எல்லாருக்குமே நம்ம திரும்ப உதவி செஞ்சிட்டோமா, அதே போன்று அல்லது அதை விட அழகான உதவி நாம் திரும்ப செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கு போகும்போது மரண தருவாயில் அவர்கள் பேசினார்கள், எல்லாருக்குமே செய்த உதவிக்கு நான் திரும்ப உதவி செஞ்சுட்டேன், ஆனா அந்த அபூபக்கர் செஞ்ச உதவிக்கு மட்டும் என்னால் நான் உதவியே திரும்ப செய்ய முடியல, இன்னும் அவ்வளவு எனக்கு செஞ்சிருக்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு வரக்கூடிய அந்த தெருவு, அந்த எந்த தெருவுல இருந்து புறப்பட்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழைவாங்களோ அந்த பள்ளிவாசலுடைய வாசல் மட்டும் எப்பவுமே மூடாதீங்க, திறந்தே வைங்க, என்னுடைய கதவுகளை திறந்தே வைங்க, அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் என் வீட்டுக்கு வந்து போகட்டும், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜனாஸா இருக்கக்கூடிய அந்த கபருக்கு அவர் வந்து போய்கொண்டிருக்கட்டும், அந்த வாசலை திறந்தே வையுங்கள், அது நான் அவருக்கு செய்யக்கூடிய பிரதி உபகாரமாக பிரதி நன்றியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் எல்லா ஹதீஸுக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நடந்த எல்லா மனிதர்களுக்கும் உதவிகளை திரும்ப செய்திருக்கிறார் என்று ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகின்றது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்ல குணநலன்களை நாம் எல்லாவற்றையும் நாமும் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பனு குறைலா போர் எத்தனை நாட்கள் முற்றுகை நடந்தது? 25 நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளிலிருந்து வாளை வாங்கி கொண்ட சஹாபியின் பெயர் என்ன? அபூ துஜானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை யுத்தங்கள் நடைபெற்றன? 57 யுத்தங்கள். எம்டி ஃபஹீமா ஜாஸ்மின் முகமது தையூப் வடக்கு தெரு. முகமது அலி மகள் கிஃபாகனி வடக்கு தெரு. சிராஜுதீன் மகள் எஸ் பாத்தியா மேடத்தெரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா என்ற பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா என்ற பெண்ணை எத்தனையாவது திருமணம் செய்து கொண்டார்கள்? 3ஆவதா, 4ஆவதா, 2ஆவதா, 1ஆவதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தங்கையின் பெயர் என்ன? கலிமத்து சாதியா அவர்களுக்கு பிறந்த மகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பால்குடி சகோதரியின் பெயர் என்ன? 2வது கேள்வி.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்தில் நாளை காலை ஒருவரின் கையில் கொடியை கொடுப்பேன் என்று சொன்னார்களே, அந்த சஹாபியின் பெயர் என்ன? கைபர் யுத்தத்தில் நாளை காலை ஒரு சஹாபியின் கையில் கொடியை கொடுப்பேன் என்று சொன்னார்களே, அந்த சஹாபியின் பெயர் என்ன அப்படிங்கிறது 3 கேள்விகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா லக்கல் ஹம்து லக ஷுக்ரு யா அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா லம்னா அன்ஃபுஸனா வ லம் தக்ஃபிர் லனா பரஹ்மனா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.